தமிழ்நாட்டில் படிக்கும் மாணவ செல்வங்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் பாஸ் வழங்க போகிறாங்க. அந்த ஸ்கூல் ரீஓப்பன் அப்டேட் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் என்ன நடக்குது, கல்வித்துறையில் என்ன நடக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பள்ளி மாணவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. சற்று முன் கிடைத்த தகவல், ஆல் பாஸ் வழங்க திட்டம். மாணவர்கள் மகிழ்ச்சி. சரிங்களா, யாருக்கு ஆல் பாஸ் வழங்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே கெஸ் பண்ணுங்கள். யாருன்னு பார்த்தீங்கன்னா 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு தான். ஏன் ஆல் பாஸ் போட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தோட லாஸ்ட் நாள் இன்றைக்கின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஜான்வரி மாதம் பள்ளிகள் திறக்க போவதா இல்லையான்னு சொல்லி நாளைக்கு இல்லை இன்றைக்கி மோஸ்ட்லி தெரியறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா, நாளைக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா எப்படியும் ஒரு மாதத்துக்கு கிடையாது. சரிங்களா, ஒரு மாதத்துக்கு எப்பவுமே ஒரு நாள் சொல்லுவாங்க. இப்போ இன்றைக்கி அடுத்த மாதத்துக்கு இல்லைன்றதை இன்றைக்கி சொல்லிடுவாங்க. ஜான்வரியும் பள்ளிகள் திறக்காவிட்டால் ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதமே எக்ஸாம் நடக்கும். 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எக்ஸாம் நடக்கும். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் மாதமே பொதுத் தேர்வு நடைபெற்று முடியும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம எப்போ தமிழ்நாட்டில் எக்ஸாம் சிஸ்டத்தை எப்போ கொண்டு வந்தாங்க அப்போலேருந்து இதான் உங்களுக்கு வழக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா, இப்போ நாளைக்கு அதாவது ஜான்வரி மாதமும் திறக்கலைன்னா கண்டிப்பாக ஆல் பாஸ் வழங்குறதுக்கான அமைச்சர் செங்கோட்டையன் தீவிர ஆலோசனையிலிருந்து இருக்க போகிறார். நேற்றே சொல்லியிருந்தார், 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போடுவது என்பது முதலமைச்சர் முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்லி நேற்றே ஒரு இது பண்ணிட்டாங்க. ஏன்னா செய்தியாளர்கள் அவங்களுக்கும் ஒரு நியூஸ் தானே இதுவும். 1 முதல் 9ஆம் அடுத்த மாதம் தரலாம். ஃபெப்ரவரி, மார்ச் என்ன பண்ணுவாங்க, ஆல் பாஸ் போகிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது நண்பா. இந்த செய்தி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சந்தோஷமாக இருந்துச்சா, ஹாப்பியாக இருந்துச்சா? இல்லை 10வது படிக்கிற மாதிரி நான் 9வதுலேயே இருந்திருப்பேன்டா அப்படின்னு சொல்கிற சில பேருக்கெல்லாம் எல்லாருக்குமே இருக்கும். எனிவே 10 மற்றும் 12ஆம் மாணவர்கள் கண்டிப்பாக போர்டு எக்ஸாம் நடக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 6 மணிக்கு ரமேஷ் பொக்ரியால் அவர்கள் டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே இந்தியா உள்ள சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே இன்றைக்கி டைம் டேபிள் ரிலீஸ் பண்ண போகிறாரு. 10 மற்றும் 12ஆம் மாணவர்கள் நன்கு படிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா. இதுமாதிரி நிறைய வீடியோ வேணும்னு கூப்பிட்டீங்க. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.